Hi friends, welcome to Ragas Kitchen. Friends, இன்னைக்கு வீடியோல இந்த பால் பாக்கெட் கவர் காலியானதுக்கு அப்புறமா இதுல எப்படி அழகான ஒரு ஹோம் டெக்கர் பண்றதா friends பார்க்க போறோம். நம்ம இதுல இன்னைக்கு வந்து அழகான ஃப்ளவர்ஸ் பண்ண போறோங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பால் பாக்கெட் நல்லா வாஷ் பண்ணிருங்க. அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மூணு பக்கம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு ஷீட் மாதிரி நம்ம இத பண்ணிக்க போறோங்க. பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி. இந்த மாதிரி விரிச்சு வச்சுக்கோங்க. உள்ளார தண்ணியா இருந்துச்சு அப்படினா நல்லா தொடச்சிருங்க. ரெண்டு பக்கமே தண்ணி இல்லாத மாதிரி தொடச்சிருங்க. இப்போ இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3லிருந்து ஒரு 4 சென்டிமீட்டர் வரைக்கும் இப்படி அகலம் இருக்க மாதிரி நீட்டமாக ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கவரில் கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 வரைக்கும் கட் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி பால் பேக்கெட் கவர் மட்டும் தான் எடுக்கணும்னு கிடையாதுங்க. இந்த மாதிரி பிஸ்கட் கவர்ஸ், மேரி பிஸ்கட், லிட்டில் ஹார்ஸ் மாதிரி எந்த கலர் கவர்ஸாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதில் பண்ணுறப்போ கொஞ்சம் கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். பால் பேக்கெட்டில் பண்ணுறப்போ ஒயிட் கலரில் ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம பண்ணுவோங்க. இப்போ இந்த கட் பண்ண ஸ்ட்ரிப் ஒன்று வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த மாதிரி இந்த பாதி அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பாதி ஹைட் வர வரைக்கும் மட்டும் இப்படி கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக நெருக்கமாக கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இதே மாதிரி ஃபுல் லைனுக்குமே நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுல் லைனுமே இதே மாதிரி நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கலரில் வேணாலும் இதை எடுத்துக்கலாங்க. பால் பாக்கெட் கவராக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி. சின்னதாக ஒரு துணி பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. துணி பீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை பஞ்சு இருந்துச்சுன்னா கூட பஞ்சு வந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம சின்ன பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு நடுவில் வச்சுக்கோங்க. நடுவில் வச்சு இந்த மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், ஃப்ளவருக்கு நடுவில் வைக்கிற மொட்டு மாதிரி நம்ம இதை வந்து வைக்க போகிறோம். இது வந்து ஒரு நூல் வச்சு நம்ம கட்டிக்கலாம். நல்லா டைட்டாக 2 முடி போட்டு இந்த இடத்துல சுற்றிக்கோங்க. நீங்கள் ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உள்ளார வெள்ளை கலரே இல்லாமல் வேறு ஏதாவது கலர், எல்லோ கலர் இல்லைன்னா வந்து கோல்டு கலர் இது மாதிரி வைக்கிறதா இருந்தாலுமே ரொம்ப அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம வந்து இது நல்லா கட்டியாச்சு. இதை நம்ம கட் பண்ணி இந்த மொட்டு மட்டும் தனியாக எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பால் கவர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதாவது எந்த சைடு வந்து உங்களுக்கு வெளியில் தெரியணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைடு வந்து இந்த மொட்டு வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு அப்படியே நெருக்கமாக கொஞ்சம் சுற்றிட்டே வாங்க. ஒரு ரவுண்டு சுற்றினதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாப்லர் பின் குத்திக்கோங்க. அப்போ உங்களுக்கு சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கைவிட்டு நழுவாமல் இருக்கும். பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து ஸ்டாப்லர் பின் வந்து குத்திக்கிறேன். இந்த மாதிரி பின் பண்ணிடுங்க ஸ்டாப்லர் வச்சு. இப்போது ஈஸியாக வந்து நம்ம ஃபுல் ரவுண்டுமே சுற்றிக்கலாம். கடைசி வரைக்கும் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. நம்ம கட் பண்ணியிருக்க இந்த குட்டி குட்டியாக நீட்டமாக இருக்க இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெட்டல்ஸ் மாதிரி அழகாக தெரியும். இதே மாதிரி நான் கடைசி வரைக்கும் சுற்றிக்கிறேன். இப்போ லாஸ்ட்லேயும் அதே மாதிரி ஸ்டாப்லர் பின் வந்து ஒரு 2 பின் வரைக்கும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ வந்து இது பிரிஞ்சிடாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம சுற்றுனது வந்து பிரிஞ்சிடாமல் இருக்கும். நம்ம வச்சுருக்க அந்த நடுவில் மொட்டு வச்சோம் இல்லைங்களா, அதுவும் வந்து வெளியில் வந்துடாமல் இருக்கும். இப்போ அழகான ஃப்ளவர் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது நல்லா இப்படி விரிச்சு விட்டீங்க அப்படின்னா நடுவில் இந்த மொட்டு தனியாகவும் இந்த சைடில் இருக்க இந்த பெட்டல்ஸ்லாம் தனியாகவும் அழகாக தெரியுங்க. இப்போ இதுக்கு கீழே வந்து நம்ம க்ரீன் கலரில் டேப் போட்டு சுற்றிக்கலாம். அப்போ காம்பு மாதிரி அழகாக தெரியறதுக்கு இது நல்லாயிருக்கும். க்ரீன் கலரில் செல்லோ டேப் கிடைக்குது இல்லைங்களா, அதை வந்து லைட் வாங்கி இது மாதிரி சுற்றிக்கோங்க. உங்ககிட்ட வந்து க்ரீன் கலரில் உள்ளன் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை க்ரீன் கலரில் வேறு ஏதாவது திங்ஸ் இருக்குனாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். கலர் பேப்பர் அது மாதிரி இருந்தாலும். நான் இப்போ வந்து ஒரு குச்சி எடுத்திருக்கேங்க. அந்த குச்சி வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை இது கூட சேர்த்து இந்த மாதிரி சுற்றிக்கிறேன்.
அதுலேயும் ஃபுல்லாக செலோ டேப் சுற்றிட்டோம் அப்படின்னா நீட்டமாக இந்த மாதிரி காம்பு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ மேலே வந்து ஃப்ளவர் ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா விரிச்சு விட்டுருங்க. இப்போ இதே மாதிரி உங்ககிட்ட வந்து பிஸ்கட் கவர்ஸ் இருக்குது இல்லைங்களா, பிஸ்கட் ரேப்பர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அதோ இல்லை வேறு எந்த ரேப்பர்ஸ் இருந்தாலுமே கலர்ஃபுல்லான ரேப்பர்ஸ் இருக்குன்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் அந்த மாதிரி இந்த லிட்டில் ஹால்ஸில் பண்ண பிஸ்கட் கவரில் பண்ணது இந்த ஃப்ளவர் இது. பாருங்கள், இந்த ஃப்ளவரில் வந்து நடுவில் வந்து கோல்டு கலரில் வச்சுருக்கேன். லிட்டில் ஹார்ட்ஸுடைய அந்த ரேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சில்வர் கலரில் வச்சுருக்கேன். உங்களுக்கு அப்போ நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை வந்து வால் டெக்கராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃப்ளவர் வேஸில் வந்து செட் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.